என்னுடைய மினிஸ்ட்ரியில் நடந்த மிரக்கில் என்னன்னா, ஒரு பாட்டி அம்மாவை கொன்னுட்டேன். நான் ரொம்ப டேஞ்சரஸான பாஸ்டர். லைஃப்ல ஊழியத்தில் நடந்த ஒரு பாட்டி அம்மா பரலோகம் போய் சேர்ந்துருக்கிறாங்க. உண்மை தான். நான் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு எங்கள் ஊருக்கு வந்திருந்தேன். வந்தப்போ ஹவுஸ் விசிட்டிங் போனேன். அந்த வீட்டுக்கு போனா ஒரு சின்ன ஒரு வராண்டாவில் உள்ள ஒரு ரூமு, ஒரு குட்டி ரூம், சின்ன ரூம். அதில் வந்துட்டு பார்த்தா நான் நினைச்சேன் அங்கே பெட்ஷீட்டை சுற்றி போட்டிருக்கிறாங்கன்னு. உண்மையாக நடந்தது. ஐம் டெல்லிங் ரியல் ஸ்டோரி. ஓகே, பார்த்தா அந்த பெட்ஷீட்டுக்குள்ள ஆக்சுவலாக ஒரு ஆள் இருக்கிறாங்க. ஒரு வயசான பாட்டி அம்மா. எனக்கு ஆள் இருந்ததே தெரியலன்னா பார்த்துக்கோங்க. அதுக்குள்ள ஒரு ஆள் இருக்கிறாங்க. அவங்க உயிர் இருக்கானே தெரியல, அப்படியே கிடக்குறாங்க. நான் பார்த்தேன், கொஞ்சம் உஷாரா இருந்துட்டு போட்டு ஃபேஸ்புக்கில் கிளின்னு கிழிச்சிருவான், அப்புறம் என் பேர் கெட்டு போயிடும், ப்ராப்ளம் ஆயிடும். அதனால நான் ஓடி போய் ஒழியணும், அவ்வளோதான், எங்கேயோ போய் மறைஞ்சிக்கணும். முடிச்சிட்டு பைக் எடுக்கலான்னு வந்தா அந்த வீட்டுக்கு வெளியில பந்தல் போட்டிருக்காங்க. சரி, பந்தல் போட்டிருக்காங்க. எங்க ஊர்ல அது வீட்டு வெளில பந்தல் போட்டா புரிஞ்சிடும் அது என்ன பந்தல். நமக்கு தெரியாத என்ன, கல்யாணத்துக்கு போடுற பந்தலும் கருமாத்திரத்துக்கு போடுற பந்தலும். பந்தலை பார்த்து புரிஞ்சிச்சு, ஆக அதே வீடு ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வேகமாக போயிட்டு சைலண்டா போய் பைக் எடுத்துட்டு ஸ்மூத்தா கிளம்பி போயிட்டேன். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு, பொருளாதாரம், குடும்பம், வேலை, தொழில், கரியர், எல்லாத்திலுமே ஆண்டவர் ஒரு நெக்ஸ்ட் லெவல், இப்ப இருக்கிறத விட அடுத்த படிக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு போக விரும்புகிறார். நான் ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, நெக்ஸ்ட் லெவல், நெக்ஸ்ட் லெவல். ஹalleluya, amen. So may the Lord Jesus Christ bless all of you. நிறைய பேர் இப்ப இருக்கிற நிலையிலேயே திருப்தி அடைந்து இதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதிலேயே சமாதானம் அடைந்து இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதாவது ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும் பொழுது, ஒரு வேலையை கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் கொடுத்த நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களிலே திருப்தி அடைவது முக்கியம். ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு என்று பெரிய உயரங்களை, இன்னும் உன்னதமான உயரங்களையும் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கும் பொழுது, நீங்கள் இந்த நிலையிலேயே திருப்தி அடைந்து இருந்து விடுவீர்கள் சொன்னால், ஆண்டவர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறதான புதிய உயரங்களையும் ஆசீர்வாதங்களையும் இழந்து விட முடியும். புதிய உயரங்களை, புதிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். உங்களுடைய ஜெப வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களுக்கு என்று புதிய உயரங்களை வைத்திருக்கிறார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வுகளிலே ஆண்டவர் புதிய உயரங்களை உங்களுக்கு என்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உங்களுடைய வேலையிலே ஆண்டவர் புதிய உயரங்களை உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். நீங்கள் பண்ணிக் கொண்டிருக்கிற தொழிலிலே there are next levels that are waiting for you. உங்களுடைய வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் ஆண்டவர் புதிய எல்லைகளை, புதிய உயரங்களை உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆனா அநேக நேரத்தில் நாம் திருப்தி அடைந்து இப்ப இருக்கிறதுலே போதும் அப்படின்னு இருக்கிறதுனால உங்களால் அந்த உயரங்களை அடைய முடியாதபடிக்கு சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அநேகர் போய் விடுகிறார்கள். நான் என்ன சொல்றேன்னா, அந்த அடுத்த நிலையை நீங்க தேடி ஓடுங்க நான் சொல்லல, அதுக்காக ஜெபிங்க நான் சொல்லல, அதை தூண்டி விடுங்க நான் சொல்றேன். அதாவது அதை தட்டி எழுப்புங்கன்னு சொல்றேன். ஏன்னா அநேகருக்குள்ள அந்த அடுத்த லெவல் அது ஏற்கனவே உங்களுக்குள்ளதான் இருக்கு. ஆமென். நிறைய பேருக்குள்ள ஆண்டவர் ஃபெராரி என்ஜின் வச்சிருக்கிறாரு, ராக்கெட் என்ஜினை உள்ள மாட்டி வச்சிருக்கிறாரு. ஆனா நம்மால ஸ்கூட்டர் மாதிரி பிரு 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 பிருன்னு போயிட்டு இருக்காரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்குள்ள ராக்கெட் என்ஜினை வச்சிருக்கேன், இட்ஸ் ஆல்ரெடி இன்சைட் ஆஃப் யூ. ஆமென். பேதுரு ரொம்ப அழகாக சொல்லுகிறார். 2 பேதுரு 1:3, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும், அதாவது இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னு வந்திருக்குன்னா for this life, அதாவது இந்த வாழ்க்கைக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும், இங்கிலீஷ்ல வந்துட்டு all things that is needed for this life and godliness, அதாவது தேவ பக்திக்கும் இந்த வாழ்க்கைக்கும் என்னெல்லாம் தேவையோ அவை எல்லாவற்றையும், எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றையும், all things, அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமின்றி, அதாவது தந்தருள படப்போகவில்லை, அது ஏற்கனவே தந்தருள
பட்டிருக்கிறது. அதாவது இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்குள்ள அந்த பேக்கேஜ கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உங்க வாழ்க்கையில நீங்க என்னவாக மாறணும், நீங்க என்னத்தை எல்லாம் சாதிக்கணும், நீங்க என்னெல்லாம் செய்து முடிக்கணும், அதுக்கு என்ன கிருபை தேவையோ, அதுக்கு என்ன ஞானம் தேவையோ, அதுக்கு என்ன தாளந்துகள் தேவையோ, அதுக்கு என்ன பலம் தேவையோ, என்ன சத்துவம் தேவையோ, அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏற்கனவே, எல்லாம் சொல்ல ஏற்கனவே, சொல்லுங்க ஏற்கனவே அது எனக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, தலைமையில கை வச்சு சொல்லுங்க, எனக்குள்ள எங்கேயோ இருக்கு சார், உள்ளதா சார் இருக்குது. ஹalleluya. அதனால ஆண்டவரே நெக்ஸ்ட் லெவல் வேணும், ஆண்டவரே நெக்ஸ்ட் லெவல். ஆண்டவர் சொல்றாரு, பாரு நீ பிறக்கும் போதே எல்லா லெவலையும் உள்ள வச்சு தாண்டா அனுப்புனேன்னு ஆண்டவர் சொல்றார். கையை தட்டுங்க. எரேமியாட்ட சொல்லுகிறார், நீ தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். தாயின் கருவில உருவாறதுக்கு முன்னாலே ஆண்டவர் பேர் சொல்லி கூப்பிட்டாராம். பேர் சொல்லி கூப்பிடுறதுன்னா ஒண்ணும் இல்ல, he called you with his purpose. பேர்னா என்னன்னா ஆண்டவரோட பேர். ஆண்டவர் படி பேர் சொல்லி கூப்பிடுறதுன்னா உங்களை என்ன நோக்கத்தோட ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரோ அந்த பர்பஸை சொல்லி அழைப்பது. அப்படின்னா தாயின் கருவில உருவாறதுக்கு முன்னாலேயே ஆண்டவர் நீங்க என்னவா மாறணும் அப்படிங்கறத டிட்டர்மைன் பண்ணிட்டாரு. நீங்க பிறக்கும் போதே அந்த பேக்கேஜோட தான் பிறந்திருக்கிறீங்க. அதனால நெக்ஸ்ட் லெவல் வெளியில இருந்து வரல, நெக்ஸ்ட் லெவல் எல்லாம் சொல்லுங்க உள்ளதான் இருக்கு. நிறைய பேர் ஆண்டவரே தாரும் ஐயா, தாரும் ஐயா, என்னத்தை தாரும் ஐயா? ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் நான் ஏற்கனவே தந்தரில் விட்டேன், ஏற்கனவே எல்லாம் தந்தருள்ள பட்டிருக்கிறது. ஆனா இப்ப என்னன்னா அந்த நெக்ஸ்ட் லெவல கொஞ்சம் நல்லா தட்டி உசிப்பேத்தி எழுப்ப வேண்டியதா இருக்கிறது நிறைய பேருடைய வாழ்வுகளிலே. கொஞ்சம் பேர் எப்படின்னா இப்ப இருக்குது, ஏதோ அப்படியே போயப்பா கால கால அக்கௌண்ட்ஸ் வேலை பார்க்க. கொஞ்சம் பேர் திருப்தி அடைஞ்சிருப்பாங்க. உங்கள்கிட்ட இன்னைக்கு நான் பேசல, இன்னைக்கு லீவ் உங்களுக்கு. நான் யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன்னா, இல்ல சார் நான் புதுசா ஏதாவது சாதிக்க விரும்புறேங்க, எனக்கு ஆண்டவர் பெரிய உயரங்களை வச்சிருக்கும் போது நான் எப்படிங்க இந்த லெவல்லயே நான் சுத்திக்கிட்டு இருக்க முடியும்? இல்லங்க நான் நெக்ஸ்ட் லெவல் போக விரும்புறேங்க. உங்கள்கிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு. ஆமென். ஆண்டவர் உங்களை ஒரு சிஇஓவா மாத்தணும்னு விரும்பும் போது நீங்க எப்படிங்க ஒரு பிரான்ச் மேனேஜரா இருக்கிறத திருப்தி அடைய முடியும்? Now you got to be craving for the next level that God is having for you. Hallelujah. அக்கௌண்டன்ட் இருந்தங்க, அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் ஆயிட்டங்க, சீனியர் அக்கௌண்ட் ஆயிட்டங்க, இப்படி திருப்தி அடைவீங்க. ஆண்டவர் உங்களை ஒரு சிஎஃப்ஓ, ஒரு சீஃப் ஃபைனான்சியல் ஆபீசரா மாத்தணும்னு விரும்பும் போது நீங்க எப்படி சீனியர் அக்கௌண்டன்ட் மேனேஜர்ல நீங்க திருப்தி அடைய முடியும்? There is next level inside of you. We are going to provoke. That is a provoke. Hallelujah. How many of you love challenges? எத்தனை பேருக்கு challengesனா பிடிக்கும்? எத்தனை பேருக்கு சவால்கள் பிடிக்கும்? ஐயோ சார், ஏன் சார் கேக்குறீங்க? வாழ்க்கையே சவாலா தான் சார் போயிட்டு இருக்கு. முடியல, எங்க போனாலும் சவால், வேலையில போனா சவால், வீட்டுல வந்தா வீட்டம்மா சவால், ஒரே பிரச்சனையா இருக்கு. நிறைய நேரத்துல நம்ம சவால்கள்னா ஓடி ஒளிய விரும்புறோம். சில நேரத்துல வாழ்க்கை சார் இந்த பக்கம் பிரச்சனை, இந்த பக்கம் பிரச்சனை, முன்னால போனா பிரச்சனை, பின்னால போனா பிரச்சனை. சில சமயம் சிலர் எப்படி விரும்புறாங்கன்னா, ஒரு பட்டன் இருந்து அந்த பட்டன் அமுத்தினா அப்படியே காணாம போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டன் இருந்தா வாங்கி கொடுங்க சார் அப்படின்னு விரும்புறவங்களா இருக்கிறாங்க. ஏன்னா சுத்தியும் பிரச்சனைகள். சிலர் வந்துட்டு எப்பொழுது ஏசப்பா சீக்கிரமாக வருவார் இப்படின்னு வந்துட்டு அவங்க பிரச்சனைகளாலேயே இயேசுவின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறவங்களா இருக்கிறாங்க. அவ்வளவு பிரச்சனை சார், சுத்தி கடன் வாங்கி வச்சிருக்கேன் சார், திடீர்னு ஜீசஸ் வந்துட்டாருன்னா ரொம்ப நல்லா இருக்கு, இன்னைக்கே வந்தாருன்னா அதுக்காக கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறவங்களா இருக்காங்க. எனக்கு இமெயில் அனுப்புறவங்களா ஜெபம் பண்ணி இந்த உலகத்தை அழிங்கன்னு சொல்லிட்டு மெயில் அனுப்புறவங்க, ப்ரேயர் அனுப்ப, சிரிக்காதீங்க உண்மைதான் சொல்லிட்டு இருக்கிறேன், ரிக்வஸ்ட் எல்லாம் பண்ணி அனுப்புறாங்க, இந்த உலகத்தை அழிச்சிருங்க நீங்க ப்ரேயர் பண்ணி, உங்க ப்ரேயர்ல பவர் இருக்கு அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்றாங்க. யோசித்து பாருங்களேன், என் மேல அவ்வளவு நம்பிக்கை, உங்க ப்ரேயர்ல அவ்வளவு பவர் இருக்கு, ப்ரேயர் பண்ணா உலகம் அழிஞ்சிடும். ஆனா அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, என்னுடைய மினிஸ்ட்ரியில நடந்த மிரக்கல் என்னன்னா, ஒரு பாட்டி அம்மாவை கொன்னுட்டேன். ஏன்னா உண்மைதான், நான் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு எங்க ஊருக்கு வந்திருந்தேன். வந்தப்போ ஹவுஸ் விசிட்டிங் போனோம்.
சொன்னால் பைக் எடுத்துகிட்டு ஒரு ஏரியாவில் போயிட்டு என்னென்னா அந்த ஏரியாவுக்கு விசிட்லாம் பண்ணதுக்கப்புறம் அன்றைக்கி எல்லாரும் அந்த ஏரியா இருக்கிறவங்களாம் வருவாங்க, ப்ரேயர் நடத்தணும். ஒருத்தவங்க பார்த்துட்டு பாஸ்ட்டு ப்ரேயர் பண்ண வருவாரான்னு கேட்டு அனுப்பியிருந்தாங்க. நான் போனேன் அந்த வீட்டுக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்கு. போனால் இவங்களுக்கு தான் ப்ரேயர் பண்ணுனாங்க. ஒரு சின்ன ஒரு வராண்டாவில் உள்ள ஒரு ரூமு, ஒரு குட்டி ரூம், சின்ன ரூம். அதில் வந்துட்டு இவங்களுக்கு தான் ப்ரேயர் பண்ணுனாங்க. இவங்களுக்குன்னு கேட்டேன். இவங்களுக்கு நாங்கள் பார்த்தா நான் நினச்சாங்க பெட்ஷீட்டை சுற்றி போட்டிருக்கிறாங்கன்னு. உண்மையாக நடந்தது. ஐம் டெல்லிங் ரியல் ஸ்டோரி. ஓகே, பார்த்தா அந்த பெட்ஷீட்டுக்குள்ள ஆக்சுவலாக ஒரு ஆள் இருக்கிறாங்க. ஒரு வயசான பாட்டியம்மா, எலும்பு தோல் இவ்வளோதாங்க இருக்கு. அவ்வளோ ஐ மீன் யோசிச்சு பாருங்க, எனக்கு ஆள் இருந்ததே தெரியலன்னா பார்த்துக்கோங்க. அதுக்குள்ளே ஒரு ஆள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு ப்ரேயர் பண்ணுனாங்க. நான் பார்த்தேன். அப்போ தான் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கேன். இல்லை, அப்போவே நல்லா ப்ரேயர் பண்ணுவேன், பயங்கர வைராக்கியமாக இருப்பேன். அந்த இதெல்லாம் ஃபெய்த் அதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இதை பார்த்ததும் நான் ஒரு விசிட்டிங் ப்ரீச்சராக போயிருக்கேன். ஒரு ஊரில் போய் ப்ரேயர் பண்ணால் அடுத்த ஊர் அடுத்த ட்ரெயின் எடுத்துகிட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் அது வேறு விஷயம். இது அந்த ஊர்லேயே நான் வேறு இருக்கணும். நாளை பின்ன இவங்களெல்லாம் மூஞ்சியை முழிக்கணும். கூட்டிகிட்டு போனது ஒரு பிலீவர் வேலை. இவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கன்றாங்க. எனக்கு என்ன, அது வயசானவங்க, அவங்க உயிர் இருக்கானே தெரியல, அப்படியே கிடக்குறாங்க. இதுக்கு என்ன ப்ரேயர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். கொஞ்சம் உஷாராக இருந்துட்டு, ஆண்டவரே உம்முடைய மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும்பா அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணி, நான் இது இவங்க உயிர் அடையணும்னு சொல்லி நடக்கலைன்னு வைங்க, ப்ராப்ளம் ஆயிடும். அதனால நான் என்னோட பாஸ்டர்ஸ்க்கு இருக்க ப்ராப்ளம் என்னன்னா, நம்மளுடைய அந்த இது இருக்குல்ல, என்னது அந்த ஆத்தென்டிசிட்டி, அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். யோனா ஏன் ப்ராஃபஸி பண்ணல? சேம் ப்ராப்ளம். ஏன்னா நான் சொல்லுவேன், உன்னை ஆண்டவர் அழிக்கிறாரான்னு சொல்லுவேன், அப்புறம் அவன் உளுந்து அழுவான், அப்புறம் நீங்க விட்டுருவீங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, டே என்னடா ப்ராஃபட்டு அழிச்சிருவார்னு சொன்ன நடந்துச்சா, நீ ப்ராஃபட்டா போட்டு ஃபேஸ்புக்கில் கிளின்னு கிழிச்சிருவான், அப்புறம் என் பேர் கெட்டு போயிடும். இப்போ யோனாக்கு வந்துட்டு ஆண்டவரோட பேரை விட தான் பேர் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. நிறைய பாஸ்டர்ஸ்க்கு தான் ப்ராப்ளம். இப்போ நான் பார்த்தேன், வந்துட்டு உயிரடையணும், ஏதாவது சுகமாக்குங்க, என்ன சொல்கிறீங்க ஜெபிக்கனே தெரியல, சுகமாக்குன்னு சொல்லி எதாவது ஆயிடுச்சு. அதனால் எப்பயுமே சாஃப்டான சேஃபான ப்ரேயர் என்னன்னா, உங்களுடைய சித்தம் ஆண்டவரே செய்யப்படுவதாக. இதில் நான் தப்பே ஆக முடியாது. ஏன்னா கேட்டது அப்படி சித்தம். ஜெபம் பண்ணிட்டு போயிட்டேன். மேலே போய் அங்கே எல்லாம் ப்ரேயர் பண்ணுவோம். எல்லாம் ஒரு 8 to 9 மணி வரை ப்ரேயர் நடக்கும். முடிச்சுட்டு பைக் எடுக்கலான்னு வந்தால் அந்த வீட்டுக்கு வெளியில் பந்தல் போட்டிருக்காங்க. சரி, பந்தல் போட்டிருக்காங்க. எங்கள் ஊரில் அது வீட்டு வெளில பந்தல் போட்டால் புரிஞ்சிடும் அது என்ன பந்தல். நமக்கு தெரியாத என்ன, கல்யாணத்துக்கு போடுற பந்தலும் கருமாத்திரத்துக்கு போடுற பந்தலும். பந்தலை பார்த்து புரிஞ்சிச்சு, ஆக அதே வீடு ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வேகமாக போயிட்டு சைலண்ட்டாக போய் பைக் எடுத்துட்டு ஸ்மூத்தாக கிளம்பி போயிட்டேன். என்னடா இப்படி ஆகிப்போச்சு ஜெபம் பண்ணி அப்படின்ட்டு. இந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தப்போ நின்று என்னை பார்த்து அந்த வீட்டுக்காரங்க, பாஸ்டர் அவங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி சொன்னாங்க, வந்து உங்களை பார்த்து தேங்க்யூ சொல்லணும்னு விரும்புகிறாங்க. ஆக்சுவலாக அவங்க என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அந்த பாட்டி சாகணும்னு ப்ரேயர் பண்ணுற கூட்டி போயிருக்காங்க. சொல்ல வேண்டாமா என்கிட்ட? நான் எவ்வளோ பவர்ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணியிருப்பேன். நான் நினைச்சிட்டேன், ஒருத்தங்க ஜெபம் பண்ண கூப்பிட்டு போனால் பாட்டி உயிரடி பண்ணுற போயிருக்காங்க, இப்படி வம்பில் கொண்டு வந்து மாட்டி விடுறாங்களேன்னு நினச்சேன். பார்த்தா அந்த பாட்டி சாகணும்னு இவங்களுக்கு ரொம்ப நாளாக வேண்டுதல் போல. அந்த வேண்டுதல் நிறைவேறதுக்கு என்னை கூட்டிட்டு போயாரு. நான் உங்களுடைய சித்தம் நிறைவேறுவதாக சொல்லிட்டு போய் யோசிச்சு பாருங்க, 1 hour ப்ரேயர் பண்ணிட்டு வரக்குள்ள பந்தலே போட்டிருக்காங்க. நம்ம ப்ரேயர்ல எவ்வளோ பவர் பாருங்க. நான் ரொம்ப டேஞ்சரஸான பாஸ்டர். லைஃப்ல ஊழியத்தில் நடந்த மிரக்கல ஒரு பாட்டி அம்மா பரலோகம் போய் சேர்ந்துருக்கிறாங்க. இப்படி நிறைய மெயில் அனுப்புறாங்க, உலகத்தை அழிக்கணும்லாம் ப்ரேயர் பண்ணி ரிக்வஸ்ட் பண்ணி வர்ற ப்ரேயர்லாம் இருக்குது. பலருடைய வாழ்க்கையில் இப்படித்தான் சவால்கள், தாங்க முடியாத சவால்கள். இப்போ சவால்கள்னாவே ஓடி போய் ஒழியணும், அவ்வளோதான், எங்கேயோ போய் மறைஞ்சிக்கணும், இப்படி தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் டுடே ஐ வாண்ட் டு கிவ் யூ a different perspective about the challenges that we face. சவால்களை கண்டாவே ஓடி ஒழியணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா சவால்கள்ல இருக்கிற ஒரு சிறப்பு தன்மை என்ன அப்படின்னு சொன்னா, சவால்கள், நீங்க சந்திக்கிற சவால்கள் உங்களுக்குள்ள இருக்கிற அடுத்த கட்டத்தை தூண்டி விடுகிற அந்த வல்லமை சவால்களுக்கு உண்டு. சில நேரத்தில் நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப நீங்க இருக்கிற அந்த பொசிஷன் இல்லைன்னா இப்ப நீங்க இருக்கிற அந்த நிலைமைக்கு காரணமே இதுக்கு முன்னால நீங்க சந்திச்ச சவால்கள் தான். ஏன்னா அங்க நீங்க செட்டில் ஆகி சமாதானமா தான் உட்கார்ந்துருந்தீங்க. ஆனா அந்த வந்த பிரச்சனை உங்களை தள்ளி விட்டதுல வேற வழி இல்லாம
நீங்க அங்க பிரான்ச் மேனேஜரா இருந்தவங்க இப்ப வேற வழி இல்லாம ஜெனரல் மேனேஜரா உட்கார்ந்திருக்கீங்க. நீங்க ஜெனரல் மேனேஜரா மாறினதுக்கு அந்த பிரச்சனை தான் காரணமே. Are you listening to what I'm talking about? Challenges can actually propel you. தாவீது ஆண்டவரால வல்லமையான பயன்படுத்தப்பட்ட ஒரு கதாபாத்திரம். அவர் வந்துட்டு ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவனாக இருந்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாறினார். அதோட நிறைய பாட்டு எழுதியிருக்கிறாரு. இப்படி ஒரு வல்லமையான ஒரு கதாபாத்திரம். ஆனா அவர் ஒரு சாதாரண ஒரு ஊர்ல ஒரு சாதாரண வீட்டில் ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவனாகத்தான் இருந்தார். இதுதான் அவருடைய ஹம்பிள் பிகினிங். இவர் பாட்டில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார். ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு சாமுவேல்ங்கிற தீர்க்கதரிசி வர்றார். வந்துட்டு, எப்பா உங்க வீட்டில் இருக்கிற ஆம்பளை பிள்ளைங்க எல்லாம் கூட்டிட்டு வா அப்படிங்கிறார் தாவீதோட அப்பாட்ட. உடனே இந்த ஈசா என்ன பண்றாருன்னா எல்லாம் ஆம்பளை பிள்ளைங்களையும் கூப்பிட்டு வர்றாரு. வந்தது ஆம்பளைன்னா இவருக்கு தாவீதோட அண்ணனுங்க எல்லாம் மிலிட்ரி இருந்தவங்க, எல்லாம் ஜவான்ஸு, எல்லாம் பாடி பில்டர்ஸு. மிலிட்ரிலாம் சும்மாவா இருந்திருப்பான், நல்லா முறுக்காருனா தானே மிலிட்ரி இருந்திருப்பாங்க. அது அந்த காலத்தில் துப்பாக்கியா எல்லாம் ஃபிசிக்கலாக இருக்கணும். எல்லாம் வர்றாங்க. எப்படி வந்திருப்பான், கூப்பிட்டது எல்லாம் அப்படியே இப்படி வந்திருப்பான், 6 பேக்லாம் காமிச்சிட்டு அப்படின்னு வந்தது. சாமுவேல் பார்த்தது இவனா தான் இருக்குமோ, கொம்பை கையில் எடுத்துட்டாரு, ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வந்தது கொம்பு தைலம். பார்த்தா ஆண்டவர் சொல்லிட்டாரு இவன் கிடையாது அப்படின்ட்டாரு. ஓ, அப்போ இவனை விட பாடி பில்டர் இருப்பான இன்னொருத்தன் அப்படின்னது. அடுத்த ஆள் யாருப்பா அப்படின்னது ரெண்டாவது வர்றான். எல்லாம் மிலிட்ரி கைஸ் வரும்போதே எப்படி வந்திருப்பான், சும்மா தோன்னு தவறு. இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு இவன் கிடையாது, ஒரு அர்த்தம் போயிட்டான். உடனே மூணாவது வரான், இவனும் இல்லைன்ட்டாரு. சாமுவேலுக்கு கன்ஃபியூஸ். என்னடா சாமுவேலுக்கு இவங்களெல்லாம் பார்த்தவன் பாடியை பார்த்தவன் கண்டிப்பா இவனா தான் இருக்கணும், இவன் மீசையை பார்த்தவன் கண்டிப்பா இவனா தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சார். ஏன்னா மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் மனுஷன் எப்பயுமே என்னத்தை பார்ப்பான், என்னது இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, அவங்க ஆள் பார்த்து பண்றாங்க, அவங்க ஆள் பார்த்து பண்றாங்க. மனுஷன் ஆள் பார்த்து தான் பண்ணுவான். என்னது ஆள் பார்த்தா மனுஷன் முகத்தை பார்க்கறதுனால மனுஷனுக்காக நீங்க நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க. நிறைய பேர் இங்க பாருங்க, அந்த இன்டர்வியூல நீங்க செலக்ட் ஆகாம போனதுக்கு காரணமே இது. இன்டர்வியூ போகும்போது இப்படி போறது, அது பார்த்தாவே இது செட் ஆகாது நம்ம கம்பெனிக்கு. கொஞ்சமா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போனா அட்லீஸ்ட் ரிசப்ஷனிஸ்டாவது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பாங்க. கரெக்டா நான் பேசுனா தப்பா பேசுனா இல்லை, நான் ரொம்ப ஃபுல் அனாயிண்டடாக தான் நைட்டெல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு தான் போனேன். நைட்லாம் ப்ரேயர் பண்ணீங்க, காலையில் எழுந்திரிச்சு பல்லு விளக்குனீங்களா? புரிஞ்சு நான் சொல்றது. இது பாருங்க, ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறாரு. மற்ற யாரும் எக்ஸ்ரே மிஷினை வச்சுட்டு உங்களுக்குள்ள அனாயிண்டிங் இருக்கா, நீங்கள் நல்லவங்களா அப்படின்னு பார்க்கல. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே மனுஷன் என்னத்தை தான் பார்ப்பான் அப்படின்னு நான் சொல்லலை, பைபிள் சொல்லு. அதனால தான் சொல்லுவாங்க, ட்ரெஸ் த வே யூ வாண்ட் டு பி அட்ரெஸ்ட். உங்களை அவங்க சார்னு கூப்பிடணுமா அப்படின்னு கூப்பிடணுமாங்கிறது நீங்கள் என்ன ட்ரெஸ்ஸை போட்டிருக்கீங்கிறத பொறுத்து தான் இருக்கு. கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நீட்டாக ட்ரெஸ் பண்ணி நல்ல முடிய வாரி ஸ்மார்ட்டாக போனீங்கன்னா உங்கள் இன்டர்வியூவில் உங்கள் ட்ரெஸ்ஸிங்காகவே இந்த எக்ஸாம்லாம் எழுதும்போது டீச்சர் சொல்லி கொடுப்பாங்க, ஹேண்ட் ரைட் லெஜிபிளி அப்படின்னு ரிப்பீட் பண்ணியிருக்காங்களா இல்லையா? எழுதுறத தெளிவா நீட்டா எழுது, ஏன்னா ஹேண்ட் ரைட்டிங்காகவாது ஒரு எக்ஸ்ட்ரா மார்க் போடுவான். அதே மாதிரி தான் இன்டர்வியூல படிச்சுட்டு போங்க, அது ரொம்ப முக்கியம். ஆனா அதுக்கு முன்னால மனுஷன் முகத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் நீட்டா ஒரு ஸ்மைலோட முடியெல்லாம் நல்லா வாரிட்டு சட்டையெல்லாம் அயன் பண்ணி நீட்டா போட்டுட்டு போங்க. இப்ப சாமுவேல் பார்க்கறாரு, இவனா தான் இருக்கணும், ஆண்டவர் சொல்றாரு இவன் கிடையாது. அடுத்த ஆளை பார்த்து இவனா தான் இருக்கணும், ஆண்டவர் சொல்லிட்டாரு இவன் கிடையாது. எல்லாம் முடிச்சுட்டாங்க. இப்போ ப்ராஃபட்டுக்கே அவர் மேலே டவுட் வந்துருச்சு, அட்ரஸ் மாற்றி வந்துட்டோமோ, இப்போ என்னத்தை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு தாவீதோட அப்பாவை பார்த்து கேட்குறாரு, ஏன் சார் உங்கள் வீட்டில் ஆம்பளை பிள்ளைங்க இவ்வளோதானா அப்படின்னது. அப்போ தான் அப்பா அங்கே ஒருத்தர் இருக்கிறான், ஒரு பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். சாரி சார் நான் மறந்துட்டேன், சாரியாவது பூரியாவது. தாவீதோட அப்பா இவனை ஒரு ஆம்பளை பிள்ளையா கூட சில நேரத்தில் இல்லை, நம்ம வீட்லேயே இப்படி தான் இக்னோர் பண்ணிடுவாங்க, அப்படித்தானே? ஒருவேளை உங்க குடும்பத்திலேயே நீங்க இக்னோர் பண்ணப்பட்டிருக்கலாங்க. ஆண்டவர் உங்களை ரவுண்டு கட்டி உயர்த்த அவர் கிருபையுள்ளவராக இருக்கிறார். ஆம்பளை பிள்ளைகளை கூட்டிட்டு வானதும் அவனா இருக்காது, கண்டிப்பா அவனா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவன் ஆடு மேய்க்கிறது தான்டா லாய்க்கு. இந்த காலத்துல சொல்லுவாங்களே நீ மாடு மேய்க்கிறது தான் லாய்க்குன்னு, அந்த மாதிரி அந்த காலத்துல அவங்க அப்பா நீ ஆடு மேய்க்கிறது தான் லாய்க்குன்னு ஆடு மேய்க்க விட்டாரு. ஆனா ஆண்டவர் ஆள் அனுப்பி கூப்பிட்டு விட்டாரு, இங்க வா அப்படின்னு. சின்னதா வர்றான். சாமுவேலுக்கு எப்படி இருக்கும் பாருங்க, இதுக்கு முன்னால வந்த பாடி பில்டரே ஆண்டவர் வேண்டான்ட்டாரு, இவனா தான் இருக்குமா. ஆண்டவர் சொல்லிட்டாரு
ஏடா கொம்ப அப்படினது எடுத்து ஊத்து தலையிலங்கிறாரு. தாவீதின் மேல எண்ணெய் ஊற்றப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் தாவீதின் மேல வந்து இறங்கினார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். 1 சாமுவேல் 16:13 சொல்லுகிறது, அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். எல்லாம் கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. Probably he was so ignored among his brothers. யாரெல்லாம் இவனை இக்னோர் பண்ணாங்களோ அவங்களை எல்லாம் ஆண்டவர் வரிசையா கூட்டி வந்து நிப்பாட்டுறார். அவங்க அண்ணனுங்களை எல்லாம் கூட்டி வந்து நிப்பாட்டி அவங்க கண்ணு முன்னால் ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு புறப்பட்டு போனார். வாவ், பிரைஸ் தி லார்ட். எண்ணெய் வந்தது, கர்த்தருடைய ஆவியானவர் வந்தார். அந்நாள் முதற்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் தாவீதின் மேல இறங்கினார். ஹalleluya. கையை தட்டுங்க. ஆண்டவர் சொல்லிட்டார், நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டாய். உடனே நம்ம என்ன நினைப்போம், சார் எப்படி சார் அடுத்த நாளே கூட்டிட்டு போய் உட்கார வச்சிட்டாங்களா? அதுதான் இல்லை. நிறைய நேரத்தில் அதுதான். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு நாளைக்கு ஆயிரணும்னு ஆண்டவர் சில நேரங்களை உன்னை நான் அங்க கொண்டு போய் வைப்பேன் இங்க கொண்டு போய் வைப்பேன்னு பயங்கரமா சொல்லியிருக்காருல்ல. அதுக்கு இதுக்கு இடையில சவால்கள் இருக்கிறது. ஏன்னா அந்த சவால்கள் தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. Thank you Spirit of God. So ஆண்டவருடைய அபிஷேகம் வந்துருச்சு. ஆவியானவரே தாவீதின் மேல வந்து இறங்கிட்டாரு. ஆனா அடுத்த நாள்ல இவர் திரும்பி ஆடு மேய்க்கத்தான் போயிருந்தார். He was back with the sheep smelling dirt and wool, though he was anointed to be the king. You follow me? நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? ஆனா என்னன்னா, சிங்கம் வந்துச்சு ஒரு நாள். சிங்கம் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிருச்சு. நீங்க இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அது எப்படி சார் விட முடியும்? சிங்கம் ஆட்டுக்குட்டி எடுத்துருமா, என்ன பாயா விட்டுருமா? நாங்க என்ன, நீங்கள் ப்ராக்டிக்கலாக பேசுவோம். நீங்கள் ஒரு வீட்டில் செக்யூரிட்டி கார்டாக இருக்கிறீங்க, சரியா? உங்களுக்கு சம்பளம் கொடுத்து செக்யூரிட்டி கார்டை வச்சுருக்கிறாங்க. ராத்திரி ஒரு 10 பேர் கத்தி கொடுவாளோட வந்திருக்கிறான். திருடி போலான்னு வந்து கேட் முன்னால் நின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓடிடுவீங்களா? சார் உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துட்டு போங்க சார், என்ன வேணா என்னை மட்டும் விட்டுருக்கேன், மற்றபடி உங்களுக்கு எங்கே ரூம்லாம் இருக்குன்னு காட்டுறேன், லாக்கர் சாவியில் எங்கே இருக்குன்னு காட்டுறேன் அப்படின்னு திறந்து விட்டுருவீங்க. ஆனால் தாவீதுங்க ஒரு ஆட்டுக்குட்டி இன்னைக்கு போச்சுன்னா இன்னொரு ஆடு நாளைக்கு குட்டி போடுங்க. ஆமாவா இல்லையா? ஆமாம். இல்லைன்னா உங்கள் அப்பா கேட்பாரா, டேய் அது எப்பறம் சிங்கத்தை நீ பாட்டில் விட்டுட்டு ஆட்டுக்குட்டி விட்டு வந்தேன்னு அப்பா கேட்பாரு. எந்த அப்பாவும் கேட்க மாட்டாங்க. ஆனால் தாவீது நீ எப்படி ஆட்டுக்குட்டி மேலே கையை வைப்பேன்னு போய் சிங்கத்தோட வாயிலிருந்து ஆட்டுக்குட்டியை காப்பாற்றி சிங்கத்தை கிழிச்சு போட்டு வர்றாங்க. ரியல் ஸ்டோரி. இன்னொரு நாள் இதே மாதிரி தான் கரடி வந்திருக்கு. அந்த கரடியும் பிச்சு போட்டிருக்காருங்க. இவரெல்லாம் ரியாலிட்டி ஷோல இருக்க வேண்டிய ஆளுங்க. கையை தட்டுங்க. என்ன ஒரு ஆச்சரியம்னா, இவர் சிங்கத்தை பிச்சாரு கரடியை பிச்சாருன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு நாள் இவர் சொல்லிதான் தெரிஞ்சது. ஆனா இவருக்குள்ள இருந்தது ஒரு ராட்சதனை கொல்லுகிற அபிஷேகம். நிறைய நேரத்தில் ராட்சதனை கொல்லுகிற ஒரு நெக்ஸ்ட் லெவல் உங்களுக்குள்ள இருக்கு. ஆனா சிங்கத்தையும் கரடியும் பிச்சு போட்டு அப்படி சொல்லிட்டு ஹாப்பி ஆயிடுறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிங்கத்தையும் கரடியும் கொண்டு போட்டது தாவீத மேல கொண்டு போகல. அதாவது அது அவசியம் இல்லைன்னு நான் சொல்லலை. இந்த சில சமயம் எக்ஸாமுக்கு முன்னால மாடல் எக்ஸாம் வைப்பாங்க, ப்ரிப்பரேட்டரி எக்ஸாம். அது தேவையில்லைன்னு நான் சொல்லலை. அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா அது உங்களை சைக்காலஜிக்கலாக ப்ரிப்பேர் பண்ணுது, உங்களை மெயின் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுது. ஆனால் நீங்கள் ப்ரிலிமினரி ஸ்டேஜை கிளியர் பண்ணுறது உங்களை வந்துட்டு ஆக்சுவலாக பொசிஷனுக்கு கொண்டு போகாது. மெயின்ஸை கிளியர் பண்ணணும். நான் சொல்கிறது புரியுதா புரியலையா? நீங்க மாடல் எக்ஸாம்ல 100 மார்க் வாங்கினா என்ன, 100க்கு 110 வாங்கினா என்ன, அதனால எந்த ஒரு பயனும் இல்லை. நீங்க மெயின்ஸ்ல என்ன பண்றீங்களோ அதுதான் ஆக்சுவல் மேட்ரு. சரி, ஒரு நாள் வந்துச்சு, தாவீதோட அப்பா தாவீத படைங்க வா அப்படிங்கிறாரு. நீ உங்க அண்ணனுங்களை பார்த்து இந்த பிரெட்டையும் சீஸையும் இந்த ரொட்டியும் இந்த சீஸையும் கொண்டு போய் உங்க அண்ணனுக்கு கொடுத்துட்டு வாங்குறாரு. இவங்க அண்ணனுங்களாம் எங்க இருந்தாங்க? மிலிட்டரியில் இருந்தாங்க. உடனே தாவீதை பேக் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா டெய்லி ஆடு மேய்ச்சிட்டு அதே ரொட்டின்னு ஒரு நாள் அப்படியே உல்லாசமா பார்த்துட்டு போய் அண்ணனுங்களை என்ன பண்றாங்க, ஆர்மிலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படித்தானே. ஹாப்பியா கிளம்பி ரொட்டிலாம் வாங்கிட்டு போறான். தாவீதோட மைண்ட்ல என்ன இருக்கும்? அண்ணனுங்களாம் வீட்டுக்கு வந்த போது எப்படி நடந்திருப்பா? அது மிலிட்டரி இருந்து வர்றாங்க. அது மூத்த அண்ணனுங்கெல்லாம் ஒரு மாதிரி பயலுக்கு தான். கரெக்டா சொல்றேன்னா இல்லையா? அது சின்ன பசங்களை எல்லாம் அப்பா கூட அப்படி பண்ண மாட்டாரு.
இந்த மூத்த அண்ணன் இருக்காங்க, அவன் தான் வீட்டுல பாஸ் மாதிரி. என்ன ஏன் லேட்டு, உட்காரு, நீ என்ன இப்படிலாம் மிரட்டிக்கிட்டே இருக்கவும் உடனே வந்து மீசெல்லாம் முறுக்கிட்டு இப்படிலாம் நடக்கும் போது வரும்போது பாருங்களேன், சிலர்லாம் பாருங்க ஜிம்முக்கு 4 நாள் போயிட்டு இப்படி தான் நடந்துட்டு இருப்பாங்க. உடனே பார்த்துங்களேன் அண்ணன்லாம் எங்கேயோ இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி கெத்தா நினைச்சிட்டு அண்ணனுக்கு பிரெட் எல்லாம் வாங்கிட்டு இவர் பார்க்க போறாரு. அண்ணனுங்கெல்லாம் இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க நினைச்சிட்டு ஆர்மிக்கு போறோம்னு சொல்லி போனா, அங்க போனா அண்ணனுங்கெல்லாம் வாழை சுருட்டி காலுக்குள்ள வச்சுட்டு எல்லாம் ஒதுங்கிட்டு இருக்கிறானுங்க. என்னடான்னு பார்த்தா ஒரு ராட்சதன், அவன் பேர் கோலியாத்து. 40 நாளுங்க டெய்லி காலையிலயும் சாயங்காலமும் வந்துடுவான். அவன் வேலையை என்னன்னா வந்துட்டு, டேய் யாராவது ஆம்பளை இருக்கிறீங்களா, ஆம்பளை இஸ்ரவேல்ல சண்டைக்கு வாங்கடா டேய், ஒத்தை கொத்த வாங்கடா டேய் அப்படின்னு சொல்லி சட்டப்பட்டு எல்லாம் கழட்டி விட்டு ஒத்தை கொத்த வச்சுக்கலாம்டா டேய். பைபிள் அப்படிதான் இருக்கு. அவன் சொன்னதே அதுதான். நான் உங்களை கொன்னுட்டேன், உன் ஆளை கொன்னுட்டா நீங்களாம் எங்களுக்கு அடிமை, உங்க ஆளு என்னைய கொன்னுட்டா நாங்களாம் உங்களுக்கு அடிமை. இதை கேட்டது எல்லாம் உள்ள போய் ஒளிஞ்சிட்டா, ஆர்மி பாய்ஸ் இன்க்ளூடட். தாவீதுக்கு ஒண்ணுமே புரியல. எவன்டா அவன் பிஸ்கோத்து? ஏன்னா தாவீதுக்கு என்னன்னா அது ரொம்ப பர்சனலா எடுத்துட்டாப்ல. அவருக்கு என்னன்னா இவன் சவால் விடுறது என்ன பார்த்து இல்ல, நீ யார் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகள் நின்றுகிறீங்க, உன்னை நான் பிச்சு போட்டுறோம்டா அப்படிங்கிறான். இப்படி கத்தவும் ஏன்னா எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டாங்க. சவுல் அவர் தான் அப்ப ராஜா இஸ்ரவேலுக்கு. அவர் என்ன ஆஃபர் போட்டிருந்தார் அப்படின்னு சொன்னா, இது ஸ்பெஷல் ஆஃபர், தீபாவளி ஆஃபர், பொங்கல் ஆஃபர்லாம் கிடையாது, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் என்ன சொல்றான், எவன் போய் இந்த ராட்சதனை கொண்டுட்டு வர்றானோ அவனுக்கு என் புள்ள ஃப்ரீ, அவனுக்கு என் புள்ளைய கொடுத்துருவேன்ட்டார். இதை கேட்டதும் செத்து போனதுக்கு அப்புறம் உன் புள்ள கிடைச்ச உன் பிள்ளைய நீயே வச்சுக்கோயா அப்படின்னு சொல்லிட்டு எவனுமே வரல, மிலிட்டரி பாய்ஸ் யாருமே வரல. தாவீது வந்து நான் போய் அவனை பிச்சுட்டு வர்றேன் சார் அப்படின்னதும் அவனை அப்படியே அலேக்கா தூக்கிட்டு கூட்டு வந்து சவுல் முன்னால் நிப்பாட்டாங்க. தம்பிங்க வா உட்கார் நீ, ஏன்னா இளம் கன்று பயம் அறியாது அப்படின்னு தானே உட்கார் வச்சு. சவுல் என்ன சொல்றாருன்னா, நீங்க பைபிள்ல படிச்சுக்க பாருங்க, டே இங்க பாரு, அவன் சின்ன வயசுல இருந்தே அவன் ஒரு பெரிய யுத்த வீரன். யாரு அங்க வந்து மிரட்டிட்டு இருக்கான், அவன் சின்ன வயசுல இருந்தே யுத்த வீரன், உனக்கு இப்பதான் சின்ன வயசே போயிட்டு இதெல்லாம் நீ பண்ணிட்டு, அதனால நீ சைலண்டா ஓரமா உட்காந்துரு, அங்கே மேலே கீழே குதிச்சுட்டு இருக்காத, அவ்வளோதான் ஏதாவது ஆயிருப்பது அப்படின்னு சொல்லுவேன். அப்பதான் தாவீது சொல்றேன், சார் ஒரு தடவை இப்படிதான் சார் ஒரு சிங்கம் வந்து ஆட்டுக்கூட்டிய போட்டுச்சு சார், பிச்சு போட்டேன் சார். அதே மாதிரி சவுல் வாயை பொழந்துட்டா, அப்படியே என்னடா சொல்ற சார்? அதே மாதிரி தான் சார் ஒரு தடவை இப்படி ஒரு கரடி வந்து சார் என்னுடைய ஆட்டுக்குட்டியை பிடிக்கணும்னு சொல்லிட்டு நான் பாட்டில் பிடிச்சேன், சும்மா பிச்சு பிச்சு போட்டேன் சார், உண்மைதான் சார் நடந்தது. இப்படி அதே மாதிரி சார் நீங்க என்னை மட்டும் விடுங்க, அவனை போய் அதே மாதிரி பிச்சு போட்டு உங்க முன்னால வரணும் இல்லையா பாருங்க அப்படிங்கிற. கையை தட்டுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. See, now here's what I want to communicate to you. That day everybody in Israel had the opportunity to be the next king. Every one of them, every single one of them. அன்னைக்கு அந்த கோலியாத் வந்து சவால் விட்ட போது பேசிக்கா அவன் என்ன பண்ணான்னா, இஸ்ரவேல்ல இருந்த எல்லா ஆம்பளைகளுக்கும், என்னது எல்லா ஆம்பளைகளுக்கும் அடுத்த ராஜாவாக மாறுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தான். ஆனா எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. தாவீது மட்டும் நான் ரெடிடா, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா. அன்று அவன் ராட்சதனை கொன்ற பொழுது அவன் ராஜாவாவதற்கான அடுத்த நிலைக்கு தள்ளப்பட்டான். கையத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அவரு சிங்கத்தை கொன்னாரு, தாவீது சிங்கத்தை கொன்றார், யாருமே பாடல. அவர் கரடியை பிச்சுட்டு வந்தார், கரடியை கொன்ற தாவீது, யாருமே பாடல. ஆனா இவன் போய் ராட்சதனை முறியடிச்சுட்டு வர்றான். ஊர்ல இருந்த லேடிஸ் எல்லாம் ப்ரோ யோசித்து பாருங்க, எல்லா லேடிஸும் பாடி இருக்கிறாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்கிற எல்லா லேடிஸும் பாட்டு கட்டி பாடி அடுத்த நாளே ஓவர் நைட் யூடியூப்ல வந்துட்டு 20 மில்லியன் வியூஸ், ஸ்பாட்டிஃபைல மில்லியன் வியூஸ், இப்படி போயிட்டு இருக்கு. எல்லா தெருவுக்கு தெருவு, வீட்டுக்கு வீடு, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. இவங்களே ராஜா வாக்கிட்டாங்க. யோசித்து பாருங்க, ஒரு ஆள் ஏற்கனவே ராஜா உட்கார்ந்து இருக்க, சவுலை கீழே கொண்டு வந்து இறக்கி தாவீதை மேலே ஏத்தி விட்டாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன தெரியுமா? எல்லாரும் சவாலை பார்த்த போது ஓடி ஒளிஞ்சாங்க, இவர் சவாலை பார்த்தபோது நான் ரெடின்ட்டு போனார்.
ஹalleluya. நிறைய நேரத்தில் நம்ம சவால்களை பார்க்கும்போது ஓடி ஒளிய தான் விரும்புகிறோம். But I am here to tell you, the challenge whatever you are facing right now, it is not a trap, it is a trigger that is going to take you to your next level. No Shabbataya. Maybe the people around in your workplace are challenging you, but if you are willing to take on the challenge, because you say whatever is required for you to overtake, whatever is required for you to come over the challenge is already inside of you. நீங்கள் இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கிற சவால், அதை மேற்கொள்வதற்கு என்னவெல்லாம் தேவையோ, அதை ஜெயிப்பதற்கு தேவையான கிருபை, அதை ஜெயிப்பதற்கு தேவையான ஞானம், அதை ஜெயிப்பதற்கு தேவையான சத்துவம், அதை ஜெயிப்பதற்கு தேவையான சகலத்தையும் ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். ஹalleluya. ஆமென். இங்க பாருங்க, சில சமயம்ல நீங்க யோசித்து பாருங்க, ஏற்கனவே ஆண்டவர் உங்களை வச்சு என்னெல்லாம் பண்ணார். சில சமயம் இந்த சவாலை பார்க்கும்போது நீங்க பயப்படுறீங்க, இல்ல அன்னைக்கு பண்ணார்ல இன்னைக்கும் பண்ணுவார், இது வேற பேக்கேஜில் வந்திருக்கு அவ்வளவுதான். ஆனா எனக்குள்ள இருக்கிற பேக்கேஜ் இதை விட பெரிய பேக்கேஜ். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. சில சமயம் பிசாசு உங்களுக்கு நேராக கோலியாத்துகளை அனுப்புகிறான். நீங்க பார்த்துட்டு சொல்லணும், டேய் நீ அனுப்புகிற இந்த பிரச்சனையோட பேக்கேஜை விட எனக்குள்ள இருக்கிற பேக்கேஜ் பயங்கரமான பேக்கேஜ். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. சவால்களை மேற்கொள்ளுகிற ஒரு நெக்ஸ்ட் லெவல் அனாயிண்டிங் உங்களுக்குள்ள இருக்குங்க. அதை தூண்டி விடுறதுக்கு தான் சில சவால்களை நீங்க சந்தித்துக் கொண்டிருக்கிறீங்க. You don't know what's on the other side, but there's something big that is awaiting you. Go for the big. ஏன் கர்த்தருடைய பிள்ளைகள் அதை பண்றதில்ல? நம்ம சின்ன காரியங்கள்லே செட்டில் ஆயிடுறோம். Hallelujah. God wants politicians to rise. God wants accomplished engineers to arise. God wants, great influencers to arise. God wants great lawmakers to arise of his people. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சபைகளுக்குள்ள இருந்து பெரிய politicians, prime ministers, chief ministers, பெரிய doctors, accomplished Nobel Prize winners எழும்பணும்னு சொல்லி விரும்புகிறார். ஆனால் நம்மளாம் பார்த்து போதும் என்ற மனதுடனே கூட அப்படின்னு உட்கார்ந்துட்டனால நம்மளால பெரிய காரியங்களை ஆண்டவருக்காக சாதிக்க முடியல, வேற யாரோ சாதிச்சுட்டு போயிட்டு இருக்கிறான். Whatever challenge that you are facing right now, it is here to trigger the next level in you. When Goliath came, the next level in David, it fired up. Hallelujah. அதனால சவால்களை பார்த்து என்ன ஆண்டவரே ஒரே போராட்டம் ஆண்டவர் சொல்லுங்க, அந்த போராட்டத்தை மேற்கொள்கிற அபிஷேகத்தை நான் உனக்குள்ள வச்சிருக்கிறேன். It's time for you to be catapulted into next level in the name of the Lord Jesus Christ. Whatever challenge anybody is facing, be it at the workplace, be it at their office, be it in their business, be it in their personal lives, today let it trigger the anointing inside of them. Lord, thank you for the anointing inside of them is being fired up today even as I'm praying. ஆண்டவரே அவர்களுக்கு இருக்கிற அந்த சவால்களை மேற்கொள்ளுகிற அந்த அபிஷேகம் இப்பொழுது ஆண்டவரே அக்கினியாக கொழுந்து விட்டு எழும்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லா சவால்களையும் மேற்கொள்ளுகிற ஆண்டவரே உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் இந்த சவால்களை மேற்கொள்ளும்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய ஜெப வாழ்வு ஒரு அடுத்த லெவலுக்கு போகிறது. ஆண்டவரே எங்களுடைய பிசினஸ் அடுத்த லெவலுக்கு போகிறது. பொருளாதாரத்தில் அடுத்த லெவலுக்கு போகிறோம். And I prophesy next level over everybody that is here in the mighty glorious name of the Lord Jesus Christ. கைகளை உயர்த்தலாமா? உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க, உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உங்க ஆவிய உலர்ந்த எலும்புகள் உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க, உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே, உயிரடையணுமே, உயிரடைய வேண்டுமே,
உயிரடைய இயேசுவின் நாமத்திலே என்னென்ன காரியங்கள் உயிரடையணுமோ ஜீவன் வருவதாக, ஜெப வாழ்வு உயிரடையட்டும். எங்க வீடுகளுக்குள்ளே அந்த பரிசுத்த காற்று வீசுவதாக, உணர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணுகிற அந்த காற்று வீசுவதாக இயேசுவின் நாமத்திலே. எங்களுடைய வாழ்வுகளுக்குள்ளே, எங்களுடைய குடும்பத்தினருக்குள்ளே இப்பொழுது அந்த காற்று வீசட்டும். உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. பாதாள கட்டுக்கள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. பாதாள கட்டுக்கள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே, உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. இயேசுவின் நாமத்திலே எனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட பிசாசின் அம்புகள் அழிகிறது. எங்கள் குடும்பங்கள் பாதுகாக்கப்படுகிறது, எங்கள் ஜீவன் பாதுகாக்கப்படுகிறது, எங்களுடைய வாழ்வுகள் பாதுகாக்கப்படுகிறது. இந்த மாதத்தில் கர்த்தருடைய திட்டங்கள் எங்கள் குடும்பங்களில் நிறைவேறுகிறது. எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வுகளிலே இயேசுவின் சித்தம் நிறைவேறுகிறது. எங்களுடைய ஜீவன், எங்களுடைய பலன், சுகம், பொருளாதாரத்துக்கு விரோதமான பிசாசின் வல்லமைகளை அழிக்கிறோம். என்னுடைய அடுத்த படியை தடுத்த பிசாசின் வல்லமை உடைகிறது. Moving to the next level. சத்துருவுக்கு கர்த்தர் வெட்கத்தை உடுத்துவிக்கிறார். Hallelujah. Thank you Jesus. We celebrate you. In the name of the Lord Jesus Christ we pray. And all God's people said amen. So the next level. சத்தமா சொல்லுங்க, next level. ஒரு குதிச்சு சொல்லுங்க, next level. Hallelujah. குதிச்ச எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. Amen. Thank you Jesus Christ.